நாங்கள் பல வாரங்களாக இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்த்துட்டு வர்றோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். போன வாரம் நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோசேப்பு சிறு வயதிலிருந்தே 17 வயதிலிருந்தே பெரிய பெரிய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையில் எதிராக நிறைய சூழ்நிலைகள் வருகிறது. அவனுடைய சகோதரரே அவனுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவனுடைய தாய் தகப்பன்மாரே அவனுடைய தரிசனத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க? அவனை கடிந்து கொள்கிறாங்க. அவன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தின் நிமித்தமே அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க. அதுபோல தேவன் நமக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. வேத வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் என்னுடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இப்ப நிறைவேறிக்கொண்டே இருக்குது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் அவர் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சாராள் சொல்லுகிறாள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறான், அவர் நல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுபோல நம்முடைய நாவு எப்பொழுதுமே சொல்லணும், என் தேவன் எனக்கு சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார், நிச்சயம் செய்து முடிப்பார். ஜோபு நாங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு வசனம், ஜோபு எப்போ வாயை திறந்து என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொன்னானோ அப்போதான் அவனுடைய சூழ்நிலைகள் மாறுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நீங்க எப்போ சொல்ல போறீங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாது? எப்போ நீங்க சொல்ல போறீங்க, நான் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போகிறது இல்லை? நாங்க வாயை திறந்து சொல்லணும். ஏண்டா விசுவாசம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால அறிக்கையிட்டாதான் விடுதலை கிடைக்கும். நாங்கள் நாவினால அறிக்கையிடாம வாயை மூடிக்கொண்டிருக்கும் வரைக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசும் வரைக்கும் சூழ்நிலை என்ன செய்ய போறது இல்லை, மாற போறதே இல்லை. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலையும், யோசேப்புடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கண்டா, யார் யாரெல்லாம் தேவன் சொன்னதை அவங்க வாயத்திறந்து பேசுறாங்களோ, அவங்க வாயத்திறந்து அதை ஏற்றுக்கொள்றாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தேவன் அற்புதத்தை செய்கிறாரு. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 சொல்லுது. ரைட், இன்றைக்கு நாங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம், 14வது வசனம், 16வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும், அவ பாருங்க, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவள் ஒன்றை விசுவாசிக்கிறாள். எனக்கு வயசு போயிருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், என்னுடைய கற்பம் செத்து போயிருக்கலாம், கற்பப்பை செத்து போயிருக்கலாம், ஆனா எனக்கு வாக்கு பண்ணினவர் அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அதுல வேதம் சொல்லுது பாருங்க, 18வது வசனத்தை பாருங்க. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். நான் அடிக்கடி இந்த கொஞ்ச நாட்கள் இந்த வசனத்தை சொல்றது. ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆண்டவர் ஆதியாகமம் 22 ஆபிரகாமை சோதிக்கிறாரு. சொல்றாரு, உன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனமாகிய ஈசாக்கை கொண்டு போயிட்டு பலியிடு, மோரியா மலையில பலியிடுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யல?
எந்த சந்தேகமும் இல்லாமல் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டாலும் போவோம், திரும்பி வருவோம் விசுவாசத்தோடு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு என்ன செய்கிறான், அவன் விசுவாசிச்சானா, நான் ஈசாக்க பலியிட்டாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யுது, இதை கொடுத்த ஆண்டவருக்காக வேண்டி எதையுமே இழக்க தயாராக இருக்குது, எதையுமே இழக்க தயாராக இருக்குது. ஏனென்றா அவன் விசுவாசிச்சான். ஈசாக்கு என்னுடைய பலத்தினால பிறக்கலை, ஆண்டருடைய வார்த்தையினால பிறந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கும் அப்படித்தான். இந்த உலகத்துல, இந்த இலங்கையில, இந்த உதயபுரத்துல நாங்கள் எப்படி வாழ்றோம்டா, நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால அல்ல, நம்மளை ஆவியானவர் நடத்துறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய கிருபை நம்மளை நடத்துது, ஆண்டுடைய கிருபை நம்மளை தாங்குது, ஆண்டுடைய கிருபை நம்மளை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டுடைய கிருபை நம்மளை தப்பு வைக்குது. அப்ப இந்த காரியங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மளை முடிவு வரையும் நடத்த அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் வேதவசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், எல்லாம் சொல்லுவோமா, ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமா நாங்கள் கேட்கிறது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமா கேட்கிறது மிகவும் முக்கியம். இந்த ஒரு மாசமா எனக்குள்ள ஒரு வசனம் நிறைய காரியங்களை, நிறைய சத்தியத்தை எனக்குள்ள பேசிக்கொண்டே இருக்குது. அதான் என்ன வசனம்டா, நீதிமொழிகளில் சொல்லப்படுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுவோமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நாங்கள் எவ்வளவுதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம, எவ்வளவுதான் நாங்கள் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கடைசி வரைக்கும் கேட்கப்பட போகிறதே இல்லை. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அருவருக்கிறாராம். ஏன் அருவருக்கிறாரு? அவன் தான் ஜெபிக்கிறானே. எல்லாம் சொல்லுவாங்க ஜெபந்தானே முக்கியம், ஜெபிக்கிறோம் தானே, அப்பயும் அற்புதம் நடக்குது இல்லை, நானும் ஜெபிச்சேன் தானே, ஏன் ஒன்றுமே நடக்குது இல்லை. ஏன் நாங்கள் வேதத்தை கேட்கணுமெண்டா, வேதத்தை கேட்காம ஜெபிக்கிறவன் சரியான வெளிப்பாடு இல்லாமல், சரியா வேதத்தை பகுத்து ஆராயாம ஜெபிக்கிறபடினால அவனுடைய ஜெபம் முட்டாள்களுடைய ஜெபமா இருக்குது, அளப்புகிற ஜெபமா இருக்குது. அவனுடைய ஜெபம் பாருங்க, பார்வைக்கு வேதம் சொல்லுது, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றாங்களாம். யாரு பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றா? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்றாங்களாம். ஆனா மத்தேயு 6ல் நாங்க வாசிக்கிறோம், நீ ஜெபம் பண்ணும்போது, நீ நின்று கொண்டு ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் பிதாவானவர் உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வாராம், பதில் அளிப்பாராம். அந்த பகுதியில் நீங்க வாசிச்சுட்டு போனீங்கன்றா சொல்றாரு, நீ பார்வைக்கு என்ன செய்யாது, நீண்ட ஜெபம் பண்ணாத, உன்னுடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமா இருக்கட்டும். நீ சிறிது நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், அந்த ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமா இருக்கணும். அப்பொழுது நிச்சயம் தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பாருங்க, நாங்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல எல்லாம் கடந்த நாட்களில் எவ்வளவோ விண்ணப்பங்களை நாங்கள் வச்சோம். ஆண்டவர் ஒரு விண்ணப்பத்துக்கும் இன்னும் பதில் தராமல் இல்லை, எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கும் ஆண்டு பதில் தர அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் வேதம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள நம்ம இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், நீண்ட ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி, பிதாவானவரிடத்துல அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்ற வார்த்தையை சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய விசுவாசிக்கிற என்னுடைய ஜெபம் அதற்கு நீங்க பதிலை தர வேண்டும்படியா தரப்போகிறபடி நான் நன்றி என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப ஜோசேப்புடைய வாழ்க்கையத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப நீங்க இப்படி கீழே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அப்படியே வாசிச்சுட்டு வரும் பொழுது வேதம் சொல்லுது, 22வது வசனத்தை பாருங்க. 22வது வசனம், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஜோசேப்பு என்ன செய்யறானா, அவன் விசுவாசத்தினாலதான் என்ன செய்யறானா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போவாரு
அப்போ என் எலும்புகளையும் கொண்டு போவாங்கன்னு சொல்லி அவன் சாகரத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யறானா? தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறானா, தனக்கு என்ன நடக்கும் என்று நிச்சயமா சொல்லிட்டு போறான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்காலத்தில் எப்படி மாற போறீங்க? நான் எப்படி இந்த ஊழியம் இருக்க போகுது? இப்போ நான் என்னுடைய ஊழியத்தை குறித்து என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மனுஷன் சொன்னதெல்லாம் நடக்காது. அவன்லாம் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டான், இந்த ஜனங்கள்லாம் வளர மாட்டாங்க. மனுஷன் இப்படி சொன்னா அது நடக்காது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு மனுஷன் உங்களை பார்த்து என்ன சொல்றான்னு சொல்லி அதை நினைச்சு நாங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு? மனுஷன் சொன்னது நிறைவேறாது, கர்த்தர் சொன்னதுதான் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு நாங்க வார்த்தைகளை அறிந்து கொண்டிருக்கிறது மிகவும் முக்கியம். சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியம். நம்முடைய ஜெபம் சத்தியத்தின்படி இருக்கணும். நம்முடைய ஜெபம் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தின ஜெபமா இருக்கணும். ஆண்டுடைய இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாட்டோடு இருக்கணும். கிருபையிட வெளிப்பாட்டோடு நம்முடைய ஜெபம் இருக்கணும். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நம்ம ஜெபம் இருக்கலாட்டி எவ்வளவு ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் கிடைக்காது. ரைட். அப்போ இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஜோசேப்பை வேதம் ஒரு காரியத்தை குறிப்பிடுது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். ஆதியாகமம் 37 நாங்கள் பார்த்தோம். இந்த ஜூதாவும் ரூபனும் என்ன செய்தாங்க? ஜோசேப்பை கொலை செய்யாதபடிக்கு, ஏனைய சகோதரர்கள் ஜோசேப்பை கொன்று விடாதபடிக்கு அவர்கள் கைக்கு என்ன செய்யறாங்க? தப்பு வைக்கிறாங்க. ஜோசேப்பின் மேல தயவா இருக்கிறாங்க. அதுல பாருங்க 18வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. ரைட். ஜோசேப்பின் சகோதரர்கள் ஜோசேப்பு தூரத்துல வரும்போது அவனை கண்டு ஜோசேப்பு அவங்களுக்கு கிட்ட வர்றதுக்கு முன்னுக்கு எல்லா சகோதரரும் என்னத்தை கதைக்கிறாங்க? அந்த பாரு சொப்பனக்காரன் வர்றான், அந்த பாரு ஏதோ தரிசனம் கடவுள் என்னை எப்படி உயர்த்துவார், அப்படி உயர்த்துவார், இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார் என்ற பொய்யும் புரட்டும் விட்டவன் வர்றான்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி இவன் இப்படியே விட்டுறக்கூடாது, இப்படியே விட்டுட்டா அவன் தலைக்கு மேலே ஏறி போயிடுவான். நம்ம ராக்கள் சொல்லுவாங்க தலைக்கு மேலே ஏறி போயிடுவான், பெரிய கொம்பு வச்சவன் போல நடந்து கொள்ளுவான். இப்படிலாம் அவங்க நான் ஒரு கற்பனையாக பண்ணுறேன் இப்படி சொல்லியிருப்பாங்க. நிறைய காய்ச்சிருப்பாங்க. வேத வசனத்தில் பைபிள் சொல்லுது. யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஆண்டவர் வேத வசனத்தில் இயேசு செய்த அற்புதங்களை எழுத போனால் பைபிளில் இடம் பத்தாது. எத்தனை வேதம் அடித்தாலும் உலகத்தில் பைபிள் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இப்படியெல்லாம் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் என்ன செய்தாங்களாம்? ஜோசேப்பை குறித்து தூரத்தில் ஜோசேப்பு வர்றதை பார்த்து நிறைய காரியங்களை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்களாம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்ன செய்தாங்களாம்? எப்படியாச்சும் இவனை கொலை செய்திடணும், எப்படியாச்சும் இவனை அழித்திடணும் அப்படின்ட்டு என்ன செய்தாங்களாம்? திட்டமிட்டாங்களாம். நம்ம வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நான் 2-3 கிழமைக்கு முன்னுக்கு பேசினேன். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை எடுத்து போடுகிறவன் யாரு? பிசாசு. ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். வியாதியை கொடுக்கிறவன் யாரு? பிசாசு. அதே போல நாங்க பார்க்கிறோம், இந்த இதுலையும் இவங்களுக்குள்ள பிசாசினுடைய சுபாவம் இருக்குது. அவங்க பொல்லாங்கனுடைய காரியங்களுக்குள்ள உட்பட்டுட்டாங்க. யாரு? ஜோசேப்பினுடைய சகோதரர்கள். அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ச்சிகர் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்றைக்கும் அதே பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுத்த சுகத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை எல்லாவற்றையும் கெட்டு சீரழிந்து போகணும் என்று பிசாசு விரும்பிதான் அவன் என்ன செய்யறான்? நிறைய காரியங்கள் மூலமா, நிறைய மனுஷர்கள் மூலமா என்ன செய்யறான்? நம்மளை எப்படியாச்சும் குழியில தள்ளலாமோன்னு பார்க்கறான். எப்படியாச்சும் கொலை செய்யலாமோன்று அவன் என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இதுலயும் வசனம் அதைத்தான் சொல்லுது பாருங்க, அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினாங்க. அதுக்கு 19வது வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். எப்படி கேலி பண்றாங்க? இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். நிறைய மனுஷங்க உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நேற்றைய தினத்துல என்னை பார்த்து என்னோட வேலை செய்யற ஒரு ஆள் கேட்டாங்க, உனக்கு எத்தனை பைக் இருக்கு? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பைக்கில் வர்றீன்னு கேட்டாங்க.
நான் சொன்னேன், எனக்கு பைக் இல்லை, அப்பாவோட 2 பைக் இருக்குது, தம்பியோட 1 பைக் இருக்குது, உனக்கு பைக் பைத்தியமாட்டு கேட்டாங்க. இல்லை, எனக்கு பைக் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பைக்கில் வர்றியே அப்படின்னு, உனக்கு என்ன பைக் விருப்பம்னு கேட்டாங்க. இல்லை, நான் பைக் வாங்குறதுக்கு இல்லை, ஆண்டவர் எனக்கு அதை விட பெரிய வாகனத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன, ஆடியா BMW கேட்டாங்க. அதை விட மேலானதை ஆண்டவர் தருவார். அவங்களும் ஆமேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ஏனெண்டா பாருங்க, இப்படி கேட்டாங்க. ஒவ்வொரு பைக்கில் போகிறதால கர்த்தர் அவங்க பார்க்குறாங்க, கடவுளுக்கு நிறைய பைக்கை தான். நான் சொன்னேன், என்ற பைக்கில் ஆண்டவர் எனக்கு இதை விட பெருசு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ பாருங்க, கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இந்த ஊழிய பாதையில் ஆண்டவர் அழைத்தவராக இருக்கிறாரு. அவர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அதன் காலத்தில் நம்முடைய ஆண்டவர் நேர்த்தியும் செம்மையுமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? அதன் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் எனக்கானதை என் தேவன் என் வாழ்வில் நிச்சயம் செய்து முடிப்பார். அப்போ இதை எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லணும்? குறைவில் இருக்கும்போது, தாழ்மையில் இருக்கும் பொழுது, எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது, ஒன்றுமே இல்லாத போது உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லணும். எல்லாம் வந்த பிறகு ஆண்டவர் எனக்கு காரை தந்துட்டாரு, வாகனத்தை தந்துட்டாரு, இதை தந்துட்டாரு, அது விசுவாசம் அல்ல. தர்றதுக்கு முன்னுக்கே விசுவாச கண்களால் பார்த்து நீங்கள் சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, எரிகோ மதில் கீழே விழுறதுக்கு முன்னுக்கே அவங்க எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க? நான் எவ்வளவு பாடினாலும் விழாதுண்டா பாடியிருப்பாங்க? அப்படி பாடியிருக்க மாட்டாங்க. இந்த எரிகோ மதில் நிச்சயம் விழுண்டு தான் பாடியிருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தான் என்ன செஞ்சிருப்பாங்க. அதனால தான் 7 நாளைக்கும் வாயை மூட சொன்னார். 6 நாள் வாயை மூட சொல்லி 7ஆவது நாள் சுற்றி ஆர்ப்பரிக்க சொல்கிறாரு. 7 தரம் சுற்றி ஆர்ப்பரிக்க சொல்கிறாரு. இப்போ ஆர்ப்பரிக்க சொல்லும் பொழுது எப்படி ஆர்ப்பரிச்சிருப்பாங்க? நிச்சயமாக விழுண்டு தான் என்ன செஞ்சிருப்பாங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே நிற்கிறாருன்னு தான் பாடியிருப்பாங்க. அப்போ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் 1000 இருந்தாலும் நீங்கள் நிறைய தேவைகள் இருக்கும்போது தான் சொல்லணும், என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், என் தேவைகள் யாவையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர் நிறைவாக்குவார், என்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இந்த வசனத்தை பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அதில் இன்னொரு காரியம் வருது. பிசாசினுடைய இன்னொரு குணாதிசயம் அந்த யோசேப்பினுடைய சகோதரருக்கு இருக்குது. என்னது? பொய். பைபிள் சொல்லுது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன இருக்கும்? அதே பொய்யும் பித்தலாட்டமும் தான் இருக்கும். அதே விழுங்குகிற, மற்றவனை அழிக்கிற சுபாவம் தான் இருக்கும். மற்றவனை பற்றி குற்றம் குறைசாற்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆபேல் காயினுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். ஆபேல ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த பொழுது காயினுக்கு ஆபேல் மேல் என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்? கொலை செய்யறதுக்கு மனதில் யோசனை பண்ணி கொலை செய்துட்டான். அப்போ பாருங்க, இது எங்கேருந்து வந்துச்சு? காயினுக்கு பிசாசின் இடத்துல இருந்து வந்துச்சு, பாவத்தின் காரணமாக வந்தது. அதே போல தான் இங்கேயும் அதே சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. பாருங்க, அந்த சுபாவம் என்ன செய்யுது? ரத்தத்துக்குள்ள கடத்தப்பட்டு அப்படியே பரம்பரை சாபங்கள் வந்து இந்த சகோதரருக்குள்ளே அந்த காரியம் வந்து என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சொந்த சகோதரனையே உயர்வுக்குள்ளே போறான் என்ற ஒரு வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே தான் இன்றைக்கு நிறைய சபை விசுவாசிகளுக்குள்ளே வந்திருக்குது. இன்னொரு விசுவாசி நல்லா இருக்கும் பொழுது இவங்களுக்கு பொறாமை, இன்னொருத்தன் முன்னேறும் பொழுது பொறாமை, இன்னொருத்தன் இந்த விதத்தில் நல்லா அவனுடைய தொழில் நல்லா போகும்போது பொறாமை, இன்னொரு விசுவாசனுடைய புள்ள நல்லா படிக்கும் பொழுது பொறாமை, வைத்தெரிச்சல். நம்முடைய பாசையில் சொல்ல போனால் வைத்தெரிச்சல். இப்படிப்பட்டவங்க நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய சபைகள்லையும் இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யுது? எல்லா காரியங்களும் தலைகீழாக நடக்குது. ஆனால் யாரெல்லாம் இன்னொருத்தன் முன்னேறும் பொழுது அவனை கர்த்தர் இவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பாராம், சபிக்கிறவங்களை சபிப்பாராம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அயலகத்தாராக இருக்கலாம், நம்முடைய விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், ஒருவர் முன்னேறும் பொழுது ஒருவர் வாழ்த்தணும். மரியாள் பாருங்க, மரியாளையும் எலிசபெத்தையும் பார்க்குறோம். மரியாள் கன்னிகையாக இருக்கிறார், எலிசபெத் வயது சென்றவளாக இருக்கிறார்.
இப்போ 2 பேருக்கும் புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்குது. சூழ்நிலைகள் எதிராக இருக்குது. உலகத்தின்படி பார்த்தா, உலக ஞானத்தின்படி பார்த்தா, இந்த கன்னிமரியாளுக்கும் கன்னிமரியாடைய கற்பத்தில் புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கால வயது சென்ற எலிசபெத்துக்கு பிள்ளை பிறக்கிறது வாய்ப்பே கிடையாது. சகரியாட என்னது இவன் இது இந்த தேவதூதன் ஏதோ பொய்யும் புராட்டமா சொல்றான்னு சொல்லி நம்பிக்கை இல்லாததுனால அங்க ஆண்டவர் அவனுடைய வாயை மூடுறாரு. புள்ள பெருமளவும் இந்த வாய் ஊமையா தான் இருப்பான்னு சொல்லி வாயை மூடுறாரு. ஆனா எலிசபெத் என்ன செய்யறாள்? விசுவாசிக்கிறாள். மரியாள் என்ன செய்யறாள்? ஆரம்பத்துல சந்தேகம் வந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாட்டியும் இன்னைக்கு இந்த நான் வார்த்தைகளை பேசும்பொழுது நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி ஆகுமோ, இதெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சொன்னது, அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லும் பொழுது இப்போ 2 பேருக்குள்ளேயும் விசுவாசம் வந்துருச்சு. மரியாளுக்குள்ளேயும் விசுவாசம் வந்துருச்சு, கன்னி மரியாளுக்குள்ளேயும் விசுவாசம் வந்துருச்சு, வயது சென்ற மலடியாகி எலிசபெத்துக்குள்ளேயும் விசுவாசம் வந்துருச்சு. இப்போ 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சீங்கண்டா, இவள் அவளை வாழ்த்துறார். லூக்கா 1வது அதிகாரத்தில் இருக்குது. எலிசபெத்து மரியாளை வாழ்த்துறாள், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாள். 2 பேரும் வாழ்த்தி அந்த எடுத்து அதை வாசிக்கும் பொழுது அந்த லூக்கா 1வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2 பேருமே அவங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யறாங்க? அறிக்கை செய்யறாங்க. எப்படி அறிக்கை செய்யறாங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியமே இருக்குது. அது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை அறிக்கை செய்யும் பொழுது, உங்களுடைய ஜெபங்களுக்குரிய பதில்கள், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்குரிய பதில்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எடுத்து 40வது வசனத்தை வாசிங்க. 39 இருந்து வாசிப்போமா? 39 இருந்து. அந்நாட்களில் மரியாள் எழுந்து தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத் என்ன செய்தாலாம்? வாழ்த்தினாலாம். தொடர்ந்து வாசிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீர் வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்த உடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு இத்தனை வருஷம் இத்தனை மாசமா நான் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள், யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாரால நிறைவேறும்? கர்த்தராலே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேசுகிற சத்தியங்கள், வார்த்தைகள் என்னால நிறைவேறாது, பாஸ்டரால நிறைவேறாது. இதை எழுதி வைத்திருக்கிற கர்த்தரால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுடைய ஜெபங்கள்ல இந்த வசனத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. என்ன வசனம்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள், அதை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தராலே, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். என் கர்த்தராலே அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை பயன்படுத்தி இப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க, நீங்க அதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப பாருங்க, அவ எதை விசுவாசிக்கிறான்? கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்ப கீழே நீங்க தொடர்ந்து வாசிச்சிட்டீங்கண்டா அவர் சொல்றாரு பாருங்க, இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை அடிமை என்பார்கள், என்னை பாக்கியவதி என்பார்கள். அடிமையை ஆண்டவர் பாக்கியவானா மாற்றிட்டாரு.
அடிமையா இருந்த அந்த எலிசபெத், அடிமையா இருந்தவளை ஆண்டவர் உயரங்களுக்குள்ள கொண்டு போனார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இன்னும் பிள்ளையே பிறக்கல. எப்படி சொல்றாரு பாருங்க, எனக்கு செய்வார்னு சொல்லல, செய்தார் என்று சொல்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? அந்த வசனத்தை வடிய 49வது வசனத்தை பாருங்க. வல்லமை உடையவர், எல்லாம் சொல்லுவோமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அதில் எப்படி எழுதப்பட்டிருக்குது? உங்களோட பைபிளில் செய்வார்னு எழுதப்பட்டிருக்குது, ஏற்கனவே செய்தது போல எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சுகமாவீர்கள் என்று சொல்லல, அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று தான் எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இனி விசுவாசம் என்றது நம்பிக்கை என்ற என்னண்டா நாளைக்கு நடக்க போறத நம்புறது நம்பிக்கை. விசுவாசம் என்றா என்னண்டா நவ். அதுல எபிரேயர்ல சொல்லப்படுது, எபிரேயர் 11:1. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்படுதுன்னா நவ் ஃபெய்த் இஸ் அப்படின்றா. நவ் ஃபெய்த் இஸ் என்றா இப்பொழுது, நவ்ன்றா இப்ப நான் சொல்லும் பொழுது அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க எப்படி விசுவாசிக்கணும்? இவள் எப்படி விசுவாசிக்கிறார் பாருங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அப்ப நாங்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவங்களா தான் இருக்கணும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னத்தை சொன்னாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இப்ப நாங்க திருப்பிக் கொள்வோம் 37வது அதிகாரம். மிகுதி வார்த்தைகளை நாங்க வாசிப்போம். ஆதியாகமம் 37. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள ரூபன் சொல்றான், என்ன செய்யுங்க, அவனை கொல்லாதீங்க, நாங்க ரத்தம் சிந்தக்கூடாது, ரத்தம் சிந்துறதுக்கு உங்களுடைய கைகளை நீட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை என்ன செய்யாங்க, கொல்ல வேண்டாம், அந்த குழியில தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். அநேக பிள்ளைகள் ஆண்டவர் விசுவாசித்த பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, கடவுள் பயபக்தி உள்ள பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தெரியும் இப்படி சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா என்ன செஞ்சிருங்க, அவனை நாங்க என்ன செய்ய தேவையில்ல, கீழே தள்ளிவிட தேவையில்ல, கொலை செய்ய தேவையில்ல. ஆனா என்ன செய்வோம், அவன் எப்படியாச்சும் முன்னேறக்கூடாது. ஒரு கொஞ்சம் மனநிலை நல்ல மனசு இருந்தாலும் ஒரு பாதி மனசு எப்படி இருக்குது, அவன் எப்படியும் மேலே வந்துடக்கூடாது. அப்போ அது அப்படிப்பட்டவனை தான் இருக்கிறான் பாருங்க. அவனை கொல்ல வேணாம், ஆனால் அவன் வளரக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும். அவன் இப்படியே வந்த எந்த நிலைமையில் இருக்கிறானோ அப்படியே தான் இருக்கணும். அவனை முன்னேறக்கூடாதுண்டு அவனுக்கு ஒரு அவனுக்குள்ள ஒரு யோசனை ஒன்று இருக்குது. அப்படியே கீழே வாசிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து வாசிங்க. என்று சொல்லி ரூபன் கைக்கு தப்புவித்தான். சேர்ந்தபோது ரைட். இவ அவன் கிட்ட வந்தோன்னு என்ன செய்யறாங்க, தூரத்துல வரும்போது கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க. கிட்ட வந்த பிறகு என்ன செய்யறாங்க, ரூபன் சொன்னதுக்கு இணங்க என்ன செய்யறாங்க, குழியில தள்ளி விட்டுருவோம்னு பாக்குறாங்க. இப்ப குழியில தள்ளுறதுக்கு முன்னுக்கு இவங்களுக்கு ஜோசேப்பின் நிமித்தம் ஜோசேப்புடைய காரியங்கள் மேல 3 விதத்துல ஜோசேப்புக்கு எதிராக இருக்கிறாங்க. ஒன்று ஜோசேப்பு ராகேலுடைய பிள்ளை, அது நிமித்தம் ஜோசேப்பு மேல இவங்களுக்கு பகை. ராகேலுடைய பிள்ளை அநேக நாட்களா குழந்தை இல்லாம இருந்து கடைசியா ஜாக்கோப்பு முதிர் வயதில் இருக்கும்போது பிறந்த குழந்தை. ஆகையினால ஜாக்கோப் என்ன செய்தான், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஜோசேப்பின் மேலையும் பெஞ்சமின் மேலையும் அதிக அன்புள்ளவனா இருக்கிறான். அந்த அன்பின் காரணமா ஜோசேப்பு கண்டு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை பலவர்ண அங்கேயே செய்து அவனுக்கு உடுத்து வைக்கிறான். அந்த அன்பின் நிமித்தம் உடுத்து வைக்கிறான். அப்ப முதலாவது தகப்பன் ஜோசேப்பை நேசிக்கிறாரு, எங்களை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறாரு என்று சொல்லி ஜோசேப்பின் மேல ஒரு பொறாமை ஏற்கனவே இருந்துச்சு. 2வது தகப்பன் ஜாக்கோப் என்ன செய்யறாரு, எங்களுக்கு உடுத்தின உடுப்பை காட்டிலும் அவனுக்கு பலவர்ணமா அங்கேயே உடுத்து வைக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு அந்த அங்கேயே போட்டதுனால அவங்களுக்கு முதலாவது ஜோசேப்பின் மேல பொறாம, 2வது ஜோசேப்பு உடுத்தி இருக்கிற உடுப்பின் மேல பொறாம.
அதை எப்படி அவன் நல்ல உடுப்பு உடுத்தலாம்? எப்படியாச்சும் அவனோட உடுப்பை கலட்டணும், அவனை ஒன்றுமே இல்லாதவன் ஆக்கணும், அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடணும். யோசேப்பினுடைய பலவர்ணமான அங்கி மேலே கண்ணு. அப்போ பாருங்க, அவனுடைய அங்கியிலையும் கை வைக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ரைட், உங்களுக்கு 2 காரியம் சொல்லிட்டேன். முதலாவது யோசேப்பின் மேலே என்னது, ஜோசேப் எப்படியாச்சும் அழிச்சிடணும். 2வது ஜோசேப்புக்கு உடுத்தி இருக்கிற அங்கேயே அழிக்கணும். 3வது என்னண்டா சொப்பனம். இவனை குழியில தள்ளி கீழே தள்ளிட்டா இவனுடைய சொப்பனம் நிறைவேறாதுன்னு நினைக்கிறாங்க. இவன் எப்படியாச்சும் மீதியானுடைய கையில் ஒப்புவித்துட்டா, இஸ்மவேலருடைய கையில் ஒப்புவித்து எகிப்துக்கு அனுப்பிட்டா இவன் முன்னேற போறதே இல்லை. இவன் எப்படியாச்சும் விற்று போட்டுருவோம், இவனை விற்று போட்டுருவோம்னு சொல்லிட்டு வகை தேடுறாங்க. அப்படியே கீழே வாசிச்சிங்கன்னா என்ன செய்கிறாங்கண்டா, அதில் பார்த்தீங்கன்னா 25வது வசனம் சொல்லுது, இஸ்மவேலருடைய கூட்டம் வருது. கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்களுக்கு எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன செய்கிறாங்க, ஒட்டகங்கள் மேலே ஏற்றி கொண்டு வர்றாங்க. ஏற்றி கொண்டு வரும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்னென்று ஜூதா சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு யோசனை பண்ணுறாங்க, நாங்கள் இவனை என்ன செய்வோம், இவன் நம்முடைய மாம்சமாக இருக்கிறான், இவனை கொல்லாமல் இவங்கள்ட்ட விட்டுருவோம், நமக்கு ஒரு கொஞ்சம் காசு சரி கிடைக்குமேன்னு சொல்லி இவங்களுடைய லாபத்துக்காக அவனுடைய சொந்த சகோதரனையே விற்று போடுறாங்க. சொந்த சகோதரனையே விற்று போடுறாங்க. காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, மீதியானவர்கிட்ட விற்கிறாங்க. அப்போ அதில் 28வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற போது அவர்கள் ஜோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அப்போ பாருங்க, யோசேப்பு என்ன செய்யப்படுறான், விற்கப்படுறான். இன்றைக்கு பிரசங்கத்தில் தலைப்பு என்னண்டா, அந்த சகோதரர் நினைக்கிறாங்க யோசேப்பை நாங்கள் விட்டுட்டோம், எங்களுக்கு காசு வந்துருச்சு, இனி யோசேப்பால் முன்னேற முடியாதுண்டு. ஆனால் ஆண்டுடைய நோக்கம் என்ன இருக்குதுண்டா, ஆண்டு என்னத்துக்காக ஆண்டவர் அவனை எகிப்துக்கு கொண்டு போறாருண்டா, ஆண்டவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற போறாரு, யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இவங்க பார்க்குறாங்க சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்குன்னு, இந்த 10 சகோதரனும் பார்க்குறாங்க. ஆனா யோசேப்பு எப்படி பார்க்குறான் தெரியுமா, என்னை அழைத்த ஆண்டவர் என்னை சரியான பாதையில கொண்டு போவார், என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்துவார், என் தலையை அவர் உயர்த்துவார், எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அப்ப யோசேப்புக்குள்ள இருந்திருக்கும், இவங்க என் சகோதரன் நினைக்கிறாங்க நான் விற்கப்பட்டவன் என்று. இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி என்னைய கொண்டு போறாரு. அப்ப ஜோசேப்புக்குள்ள என்ன இருந்திருக்கும், நான் விற்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் விற்கப்படலை. எகிப்தில் இவங்க நினைக்கிறாங்க மீதியானிட்ட விட்டுட்டோம். இல்லை, தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், அங்க அனுப்பி என்னை உயர்த்தவனுன்றதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும். இந்த உதயபுரத்தில் நாங்கள் பிறக்கலை, இந்த சந்ததி நம்முடைய சந்ததி இந்த உதயபுரத்திலிருந்து வந்ததல்ல, நம்ம எங்கேயோ இருந்து வந்தவங்க. இப்போ எங்களுடைய சந்ததியை பார்த்தா அது ஹட்டன் அங்காள பக்கம் இந்தியாவில் வம்சாவளியை சேர்ந்த சந்ததி. அப்பாவுடைய சந்ததியை பார்த்தா கர்த்தரே அங்கேருந்து அப்பாவினுடைய அப்பாவை அங்கேருந்து கொண்டு வந்தார், ஹட்டன்லேருந்து அப்பாவை இங்கே கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? ஆண்டவர் அங்கேருந்து இங்கே பாஸ்டரை கொண்டு வந்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். என்னத்துக்காக? ஆண்டவருடைய சொப்பனத்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை இந்த மன்னார் பட்டணத்தில் நிறைவேற்றும்படிக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போலதான் உங்களையும் இன்னைக்கு எங்கேயோ கிளிநொச்சிலையோ வவுனியோலையோ இன்னும் பலவிதமான இடங்கள்ல இருந்த நம்மளை, இங்கே இருக்கிறவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய சபையை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருவரும் நாங்கள் விற்கப்பட்டவர்கள் அல்ல, ஏதோ யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து வந்தவர்கள். அப்படி நீங்க என்ன வேணாம், ஆண்டவருடைய நோக்கம் சித்தம் நீங்க இங்கே இருக்கணும், இங்கே இருந்து ஆண்டு உங்களை உயர்த்தணும். அது பைபிள் சொல்லுது, அவர் நம்மை உயர்த்தும்படி நாங்கள் அவருடைய பலத்து கைகளுக்குள் அடங்கி இருக்கணுமா. நிறைய பேர் இங்கேருந்து எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு பார்க்குறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் தாவி குதிச்சு பார்க்குறாங்க. இல்லை, ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நாங்கள் நிலைத்திருந்தாதான் நம்மளால் செழிப்பாக வளர முடியும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இன்றைக்கு வடிவ நம்ம அவதானிக்கணும், நாங்கள் இந்த சபையில் இருந்து, இந்த உதயபுரத்தில் இருந்து நாங்கள் உயர்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்றைக்கு அநேகர் இந்த உதயபுரத்தை குறித்து கேவலமாக பேசுகிறாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைகள் கூடி வந்து, ஐயோ நான் உதயபுரத்தானா, நீ இப்படித்தான் அப்படித்தான்னு சொல்லி என்னை மடமடி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீ சரியாக இருந்து பாரு,
ஆண்டவர் எல்லாவற்றின் மேலே உன்னை உயர்த்துவார். உன்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. நான் படிக்கிற நாட்களில் என்னை வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. என்னை இவங்களோடு சேர்த்து பார்க்க மாட்டாங்க, வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. நீ சரியாக இருந்து பாரு, கடவுளுக்கு பயபக்தியோடு இருந்து பாரு, நீ செய்கிற வேலையெல்லாம் கவனமாக இருந்து பாரு, உன்னையும் இந்த கூட்டத்தோடு சேர்க்க மாட்டாங்க. அந்த இடத்துலேருந்து நீ எப்படி வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம வித்தியாசம் உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார். இந்த உதயபுரத்துக்கு நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? நம்மளும் இங்கேருந்து அப்படியே அழிந்து போகிறதுக்கு இல்லை. இந்த கிராமம் பாவம் நிறைந்ததாக இருந்தாலும், இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தவறான ஆக்களாக இருந்தாலும், தவறான கிரியைகள் இருந்தாலும், விக்கிரகாராதனைக்காரராக இருந்தாலும், தேவன் நம்மளை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்துறதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ யோசேப்பு விற்கப்பட்டவன் அல்ல, யோசேப்பு அனுப்பப்பட்டவனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுவோமா? யோசேப்பு விற்கப்பட்டவன் அல்ல, யோசேப்பு தேவனால் அனுப்பப்பட்டவன். என்னத்துக்காக அனுப்பப்பட்டான்? சிறைக்கு போகிறதுக்காக வேண்டியா? இல்லை. என்னத்துக்காக அனுப்பப்பட்டான்? அடிமையாக இருக்கிறதுக்காக வேண்டியா? இல்லை, அதிபதியாக இருக்கும்படிக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுடைய தகப்பனும் அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரர்களும் யோசேப்பினுடைய பாதப்படிக்கு வர்ற அளவுக்கு அவனை தேவன் பெரிய அளவுக்கு உயர்த்தும்படிக்கு, அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றும்படிக்கு, கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் அவனை என்ன செய்தார்? எகிப்துக்கு அனுப்பினார். எல்லாரும் நினைச்சாங்க இவன் அங்கே போயிட்டா முன்னேற முடியாதுண்டு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அவர் கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றணும்ண்டு. இன்றைக்கு அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னையே அந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதே போல் கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால தான் ஒரு சபையில் நிலைத்திருக்கிறது மிகவும் முக்கியம். கடந்த காலத்தில் நான் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, இந்த நிறுவனத்துக்கு சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களோட சேர்ச்சுக்கே வந்துடுறோம்னு சொன்னாங்க. ஏன்டா அவங்க ஏற்கனவே போன சேர்ச் பாஸ்டரோட அவங்களுக்கு ஏதோ கொள்ளுவல், பாஸ்டர் என்னை ஏசிட்டாருன்னு சொல்லி உங்களோட சேர்ச்சுக்கே வந்துடணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் நீங்கள் அந்த சேர்ச்சில் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கடிந்து கொள்றதா இருந்தாலும் அவரை போல எங்களால் உங்களை நேசிக்க முடியாது, நீங்கள் போன சேர்ச்சுக்கே போங்க என்று சொல்லும்போது, இன்றைய தினத்தில் அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, நான் போன கிழமை சேர்ச்சுக்கு போனேன், இப்போ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்தோடு தரிசனத்தோடு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் கர்த்தருடைய கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். நாங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலையும் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். 31வது வசனத்தை வாசிங்க. எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து, ரைட், இது ஒரு சிலுவையின் ஒரு நிழலாட்டமாக இருக்குது. பாருங்க, யோசேப்புக்கு பதிலாக ஒரு ஆட்டு கடா அடிக்கப்படுது. அந்த மோரியா மலையில ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய பாவத்துக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதோடைய தோல் எடுத்து தான் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய நிர்வாணத்தை ஆண்டவர் மூடுறாரு. இவங்களுடைய பாவத்துக்கு ஒரு பலி. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஒரு ஆட்டின் மேலே வைக்கிறாரு. இங்கே யோசேப்பினுடைய காரியத்தின், யோசேப்பினுடைய தவறு, யோசேப்பினுடைய பாவங்கள், சிறு வயதில் அவன் செய்த பாவங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அந்த இரத்தத்தின் மூலமாக வந்த பாவங்கள், வேதம் சொல்லுது எல்லா மனுஷரும் பாவம் செய்தவர்களாய் தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று வேதம் சொல்லுது. 2:8 சொல்லுது. எபேசியர் 2, ரோமர் 3:23 சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள், நீதிமான்களுக்கு ஆக்கப்பட்டார்கள் என்று. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்படுது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு 430 வருஷம் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட போகும் பொழுது அங்கே சொல்கிறாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்கணும், 1 வயது நிரம்பினதாக இருக்கணும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து என்ன செய்ய சொல்கிறாங்க? ஆட்டிட மேல் சட்டத்திலையும் நிலைக்காலிலையும் பூச சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிலுவையின் அடையாளம் அங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், 2 நிலையிலையும் மேல் சட்டத்திலையும் பூசும் பொழுது இங்கே பூசப்பட்ட ரத்தம் என்ன செய்யுது? வலிந்து அப்படியே நேராக விழுது. அது சிலுவையின் அடையாளமாக இருக்குது. புதிய ஏற்பாடு இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு நிழலாட்டமாக இருக்குது. அப்போ இங்கேயும் பாருங்க,
அங்கே உண்மையாக சாக வேண்டியது யோசேப்பு தான். ஆனால் யோசேப்பின் மேலே வர வேண்டிய சாபத்தை, மரணத்தை அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி சுமக்குது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு நிலநாட்டமாக இருக்குது. யோவான் 1:29 சொல்லுது. யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தரித்திரம், நம்முடைய பசி, பஞ்சம், வறுமை எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவங்க தான் எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. நான் கேட்குறேன், ஜீவ புஸ்தகத்தில் எப்படி நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்குது? நாங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எப்படி எழுதப்பட்டிருக்குது? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அப்போ இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் நம்மளை கழுவி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் தாவீது சொல்றான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்றான். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இரத்தம் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் நமக்காக நலமானதை பேசுகிறதாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் நான் மன்னியுங்க. மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசினானோ அதே போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல ஜீவனோடு வாழும்படிக்கு நம்முடைய மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நாங்க மரணிப்பது ஆண்டுடைய சித்தம் அல்ல. சாகாமல் பிழைத்திருந்து ஆண்டவரை குறித்து நிறைய பேருக்கு சொல்றதுக்காக வேண்டிதான் ஆண்டவர் நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? மறிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? உயிரோடு இருக்கணும் என்று தான் விரும்புகிறார். இப்போ பாருங்க, அந்த இடத்துல யோசேப்பு மறித்திருப்பானா இருந்தா ஆண்டவர் சொன்ன சொப்பனம் நிறைவேறி இருக்குமா? நிறைவேறி இருக்காது. தரிசனம் நிறைவேறி இருக்குமா? நிறைவேறி இருக்காது. வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குமா? நிறைவேறாது. அதே போல தான் இன்றைக்கி நான் இப்போ பாருங்க, எதிர்காலத்தில் ஆண்டவர் என்னையை கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய நினைத்த காரியங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் செத்து போவனா இருந்தா, மரணிப்பனா இருந்தா, அது ஆண்டவருடைய சொப்பனத்து ஆண்டவருக்கு தான் அவமானம். ஆகையினால ஆண்டவர் என்னை மரணிக்க விட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப என்ன நடந்தாலும், யார் என்னை கொல்றதுக்கு, என்னை அழித்து போடுறதுக்கு வகை தேடினாலும், சதி ஆலோசனை பண்ணினாலும் எந்த மனுஷனாலேயே என் மேல கை வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாகவும் என் ஊழியத்துக்கு விரோதமாகவும் எத்தனை பேர் எத்தனை தகடு செஞ்சாலும், எத்தனை சூனியம் செஞ்சாலும் அது ஒன்றுமே என்னைய சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் என் கர்த்தர் என்னைய கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை எந்த மனுஷனாலையும் தடை செய்ய அப்ப நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆழமான இந்த சத்தியத்தை அறிந்தவன், ஐயோ அவன் தகடு வச்சுட்டான், இவன் சூனியம் வச்சுட்டான்னு பயப்படவே மாட்டான். என் ஆண்டவர் எனக்குண்டு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இப்ப நான் செத்து போவனா இருந்தா அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. ஆகையினால ஆண்டவர் என்னை சாக விட மாட்டார். கடந்த நாட்களில் எனக்கு ஒரு சகோதரர் எனக்கு சாட்சி சொன்னார். நம்முடைய ஆலயத்துக்கு வர்ற சகோதரன் தான் சாட்சி சொன்னார். எப்படி சாட்சின்றா, கடந்த நாட்களில் அவங்க ஒரு வீட்டு கட்டுறதுக்கு அத்திவாரம் போட்டிருக்கும் பொழுது அவங்களோட வீட்டில் பணங்குத்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செய்வனையை வச்சுட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கமகமாண்டு மணந்துட்டு இருந்துச்சான். அப்போ இவர் போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை வெட்டி கையால் எடுத்து கீழே போட்டார். அது போட்ட உடனே மணக்குது. அப்போ உடனே பாஸ்டருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணி அதை தூக்கி போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டார். அப்போ அந்த காரியங்களை அழித்த பிறகு அவங்களுடைய வீடு கட்டப்பட்டுச்சு. அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய அந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் அவங்க தூக்கி எல்லாம் போட்ட பிறகு கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க தேவனுடைய செழிப்பை அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ யார் அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக என்ன செய்ய நினைத்தாலும் ஒன்றுமே நம்மளை சேதப்படுத்தாது. அதே போல தான் உங்களையும் நிறைய பேர் உங்களுக்கு எதிராக என்ன செய்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு சகோதரி வந்தாங்க, சொன்னாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இதை நான் ஏன் ஆரம்பிச்சேனோ தெரியலை. நான் அன்றைக்கு அவ்வளோ சொல்லிட்டு வந்தேன், உங்களுடைய தொழில் விருத்தி ஆகும்,
ஆண்டவர் உங்களுடைய கடையை விஸ்தாரமாக்குவார், பெருக்குவார், நீங்கள் கீழே போக மாட்டீங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு போவார். அவங்க 2 நாளைக்கு பிறகு வந்து சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, அவங்க செய்வனை வச்சிருவான்னு சொல்கிறாங்க, இவங்க செய்வனை வச்சு. அப்போ இன்னுமே அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் பயம் இருக்கலாம், எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது, வாதை உங்களை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற கர்த்தர் உங்களை பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனுஷனாலையும் உங்களையும் அழிக்க முடியாது, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ கீழே அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா 35வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளிடத்திலே அதிபதியுமான போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இப்போ இவங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க? இந்த மீதியானியர் அங்கே இருக்கிற போத்திபார் இடத்துல எகிப்தில் விற்கிறாங்க. போத்திபார் இடத்துல எகிப்தில் விற்கிறாங்க. இப்போ குழியில் போட்டாங்க, இப்போ விற்கிறாங்க. இப்போ சகோதரர் பாருங்க, குழியில் தள்ளுறாங்க, வித்துட்டாங்க, காசுக்காக 20 வெள்ளிக்காசுக்காக வித்துட்டாங்க. அப்போ பாருங்க, இப்போ தகப்பன் இடத்துல வந்து சொல்கிறாங்க, அவனை கொடிய மிருகம் பற்றித்தது, இந்த பாருங்க இது நீங்கள் வாங்கி கொடுத்த அங்கி தானே, அதில் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தடவி கொண்டு வந்து காட்டுறாங்க, நீங்கள் கொடுத்த அங்கி தானேண்டு. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை இன்றைக்கு விடுவித்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை பாவத்திலிருந்து விடுவித்திருக்குது, தரித்திரத்திலிருந்து விடுவித்திருக்கிறது, நோய்கள்லேருந்து விடுவித்திருக்கிறது. இன்றைக்கு நம்மளை எல்லா வித அடிமைத்தனங்கள்ல இருந்தும் இயேசுவினுடைய ரத்தம் நம்மளை விடுவித்திருக்கிறது. அப்போ அதே போல் ஆணுடைய ரத்தம் நமக்கு என்ன செய்து? ஒரு ஜீவனை தந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு திருவிருந்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எப்படி உட்கொள்ளணும்? இந்த இயேசுவின் ரத்தம், என்னுடைய மரணத்தை அவர் சுமந்து அவருடைய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறார், அவருடைய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறார். இந்த அப்பம் ஜீவ அப்பமாக இருக்குது, இந்த அப்பம் எனக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமாக இருக்குது. நிறைய விசுவாசிகள் பயப்படுறாங்க திருவிருந்து எடுக்கும்போது. நான் அடிக்கடி சொல்கிறது போல் கன்னி வடி மாதிரி பார்க்குறாங்க. கன்னி வடி அல்ல, நமக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ திருவிருந்தை உட்கொள்ளும் போது பயத்தோடு உட்கொள்ளக்கூடாது, விசுவாசத்தோடு உட்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய பாவங்களை முழுவதுமாக கழுவின இந்த பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்குது. அதை நினைவு கூர்ந்து தான் நாங்கள் விசுவாசத்தோடு அந்த திருவிருந்தை நாங்கள் அனுசரிக்கணும். ரைட். அப்படியே கீழே இதுக்குள்ளே நிறைய சத்தியங்கள் இருக்குது, நிறைய காரியங்களை பேசலாம். நான் வேகமாக போகிறேன். இப்போ கடைசியாக 39வது அதிகாரத்துக்கு வருவோம். இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த கிழமை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக நாங்கள் 39வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்து வாசிங்க 3வது வசனம் வரைக்கும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, தரிசனத்தை தந்திருக்கிறாரு, உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை, திட்டத்தை தந்திருக்கிறாரு. அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி முடியும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அதான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றும் அளவது அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய கோலும் தடியும் நம்மளை தேற்றும். எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்தாலும், 1000-10,000 பேர் நம்முடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வந்தாலும் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம், திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவனோட ராஜாவாக்கினாங்க, அபிஷேகம் பண்ணாங்க. சவுல் அவனை நோக்கி நிறைய அம்புகளை எய்கிறான், ஒரு அம்பும் தாவீதை சேதப்படுத்தலை. ஏண்டா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்தவர் போர்த்திபார் அந்த அவனுடைய கைக்கும் கோலியாத்தினுடைய கைக்கும் தப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வந்த நிறைய எதிரிகளுடைய வாழ்க்கையில, நிறைய ராஜாக்களுடைய காரியங்களிலிருந்து அவனை தப்பு வைக்கிறார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யும் அளவும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே தொடர்ந்து வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒன்றுமே இல்லாமல் வர்றான். பாருங்க தாவீது, அவனுக்கு தாவீது இல்லை, யோசேப்பு உடுத்தின உடுப்பு கூட இல்லை, அதையும் சகோதரர் எடுத்து கொண்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை ராஜ உடுப்பை உடுத்து வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா அதிகாரமும் அவனுடைய கையில் வருது. தேசத்தை ஆளுகிறவனா மாறுறான். அதிகாரம் நம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. ஒன்றுமில்லாம வந்தவன், விற்கப்பட்டு வந்தவன், அடிமையாக வந்தவன் இன்றைக்கு அரசன் ஆகிறான், அதிபதி ஆகிறான், அதிகாரி ஆகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளும் இப்படித்தான் வந்திருப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல வரும்பொழுது நமக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. கடந்த நாட்களில் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், 4ஆம் வட்டாரத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். போன கிழமை போகும்பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு வேலையே இல்லை, எல்லா வேலையும் கீழே விழுந்து கிடக்குது. அவங்களோட வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுது அவங்களோட ஒரே ஒரு வீடு தான், ஒரு ரூமே கிடையாது. ஒரு 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 அவங்களுடைய அம்மாவோட சாரியை, பழைய சாரியை கட்டிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது. கடைக்காரங்க முழுவதும் அந்த பாத்ரூமை தான் பயன்படுத்துவாங்க. அந்த வீட்டை பார்க்கவே இயலாது, அப்படி கேவலமாக கிடக்குது, அப்படி கேவலமாக கிடக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்குறோம். எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு உதவி செய்வோம். அப்போ அப்படி தான் இருந்துச்சு. அதே போல தான் நம்ம இந்த தேசத்தில் வரும்போது சற்று நாங்கள் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அன்றைக்கு இல்லை. நம்முடைய ஆலயத்தையும் நினச்சி பார்ப்போம். ஒரு நாள் நாங்கள் இந்த மழை காலத்துலலாம் இந்த பகுதினால் தண்ணி வரும். அப்போ நாங்கள் இந்த பகுதிக்கு டென்ட் அடிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்டு அலைஞ்ச நாட்களெல்லாம் உண்டு. எனக்கு தெரியும், அப்பா என்னையே கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டார். எங்களை விசுவாச பிள்ளைகளுக்கெல்லாம் 5 பக்கத்தால் அவங்க வார்த்தையை கேட்க முடியலை. ஆராதனை டைமில் மழை பெய்கிற காலத்தில் தண்ணி வருது, இந்த டென்ட் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அலைந்த நாட்கள் உண்டு. அநேகர் உதவி செய்கிறேன்னு சொல்லி எங்களை இழுத்து அடித்தாங்க, அங்கங்கே வர சொல்லி ஏமாத்தினாங்க. இப்படியெல்லாம் அநேக சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரியாமல் நிறைய அப்பா கஷ்டப்பட்டிருக்கா, அதுவும் தெரியும். அதே போல் கடந்த நாட்கள் உங்களுக்கும் நிறைய சிரமங்கள் வந்திருக்கலாம். அநேகர் வீடுகள் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், நிறைய உதவி திட்டங்கள் இல்லாமல், சபக்காரன்றதாலே நிறைய உதவி திட்டங்கள் உங்களுக்கு வராமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றின் மேலே நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். தாழ் மேலே இருந்து நம்மளை, குப்பையில் கிடந்து நம்மளை, ஒழுங்கான வீடு இல்லாத நம்மளை, தண்ணீர் வசதி கரண்ட் வசதி இல்லாத நம்மளை, ஒரு நாள் இப்படிப்பட்ட ஃபேன்கள் இல்லாத நம்மளை இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுவரை நம்மளை கைவிடாமல் நம்மோடு கூட வந்தவர் இனியும் நம்மளை கைவிட மாட்டார். எத்தனையோ மரண ஆபத்துக்கள் வந்துச்சு, எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, எத்தனையோ வேதனைகள் வந்துச்சு, அதிலிருந்து தப்புவித்தவர் இனியும் நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசிப்பு அதைத்தான் நினச்சி கொள்கிறான். என்னது? குழியில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இருந்தார். இன்றைக்கு போத்திபாருடைய வீட்டிலையும் கர்த்தர் என்னோடு இருப்பார், சிறைச்சாலையிலையும் கர்த்தர் என்னோடு இருப்பார். அப்போ பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கும். பைபிள் சொல்றது யோசேப்பு செய்கிறது எல்லாம் என்ன செஞ்சுதான்? வாய்ச்சது. அதே போல் இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். ஏனென்றா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றா உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் முடிவு வரைந்த உங்களை நடத்துவார். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் முடிவு வரைந்த நாங்கள் விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை விட்டு வலைவிலகி போயிடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமெண்டா ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்ப ஆரம்பிப்பீங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவனுடைய வாழ்க்கையில் வருகிற இக்கட்டுகள் இருந்தெல்லாம் கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்படியே நாங்கள் எழுந்திருக்க போகிறோம். எழுந்திருந்து இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தைகளை நாங்கள் சற்று நினைவில் கொள்ளுவோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசினார். யோசேப்பு சகோதரன் நினைத்தாங்க, நாங்கள் அவனை வித்துட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருச்சு, இனி நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இனி யோசேப்பு எங்களை ஆள போகிறது கிடையாது, எங்களை நாங்கள் தான் ஆள போகலாம்னு சகோதரன் நினைத்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு நினைவில் கொண்டா, கர்த்தர் என்னையை இந்த இடத்துல வித்து அடிமையாக கொண்டு வரலை, என்னை அதிபதியாக்க கொண்டு வந்தார்.
என்னை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். ஏன் அவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்குது, அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது. நீ கீழே போக மாட்ட, நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையாத்தான் இருப்ப. நீ கீழே இருக்க மாட்ட, நீ மேலே தான் இருப்ப. சகோதரர்கள் உன்னைய வணங்குவாங்க, உன்னுடைய தகப்பனும் தாயும் உன்னைய வணங்குவாங்க. நீ எல்லாவற்றிற்கும் மேலாக நீ உயர்த்தப்படுவாய். எல்லாரும் உனக்கு கீழாக இருப்பார்கள் என்று. இன்றைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குது. தாவீது சொல்றான், அவனுடைய சகோதரனாகிய எலியாப்பை பார்த்து சொல்றான், நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, ஒரு முகாந்திரம், ஒரு நோக்கம் இல்லையா? கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நான் வெறுமனே உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரல. ஈசாய் என்னுடைய தகப்பன் நினைச்சிருக்கலாம், நான் இந்த இடத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வர்றேன்ட்டு. ஆனால் கர்த்தர் என்னைய கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கே இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இந்த உதயபுரத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கோலியாத்தையும் மேற்கொள்றதுக்காக வேண்டி கர்த்தர் இந்த உதயபுரத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபைகளுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் நாங்கள் பெரிய பெரிய கோலியாத்துக்களை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த கோலியாத்துக்களை மேற்கொள்றதுக்கு நம்மளை பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், நம்மளுக்கு உற்சாகப்படுத்த போகிறார். இழந்து போன விசுவாசத்தை இன்றைக்கு திருப்பி தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எப்பையும் மறந்துடாத. கடந்த நாட்களில் கரண்ட் இல்லாத வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது உன்னோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ இந்த பூமியில் இந்த உதயபுரத்தில் வாழும் அளவும் நான் உன்னைய நடத்துவேன், நான் உன்னைய போஷிப்பேன். நீ செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். நீ பயப்படாத, நீ கலங்காத. உன்னுடைய வாயில அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது. நீ சொல்லணும் யோசேப்பை போல, கர்த்தரனை விட்டு விலக மாட்டார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உதயபுரத்தில் இருக்கிறார்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாம போகலாம். கர்த்தரை நம்புகிற என்னுடைய வாழ்க்கையில தொழில் வாய்ப்புகள் இருக்கும், தொழில் வாய்ப்புகள் இருக்கும். இந்த உதயபுரத்தில் இருக்கிறார்களுக்கு வியாதி வரலாம். கர்த்தரை நம்புகிற என்னுடைய வாழ்க்கையில வியாதி என்னை அணுகுவதில்லை, அணுகுவதில்லை. மரணம் என்னை சேதப்படுத்துவது கிடையாது, சேதப்படுத்துவது கிடையாது. யார் எனக்கு எதிராக வந்தாலும் அவங்க 7 வழியா ஓடி போவாங்க. என்ற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்கு செய்வின சூனியம் மந்திரவாதம் மாந்திரிகம் பண்ணாலும் அது எனக்கு சேதப்படுத்தாது, அது என் மேல பலிக்காது. என்ற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார். எதுவுமே என்னை சேதப்படுத்தாது. என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தவர் அந்த ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரா இருந்தா, யோசேப்பை கைவிடாத ஆண்டவர் என்னையும் கைவிட மாட்டார், என்னையும் விட்டு விலகிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவிப்பார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்தவங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தேவைகள் 1000 இருந்தாலும் உங்களுடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார், மிகவும் பெரியவராக இருக்கிறார். இதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். தாவீது ராஜா பாவம் செய்த பிறகு அவனுடைய வாய் சொல்லுது பாருங்க, ஆண்ட பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாவம் செய்த அந்த கோலியாத்து அந்த தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். பேதுரு இயேசுவை மறுதளிச்சிட்டு வலைகளையும் படகையும் எடுத்துக்கொண்டு 6 சீசர்களையும் கூட்டிக் கொண்டு கடலுக்கு போயிட்டான். கடலுக்கு போயிட்டு மீன்களை பிடிச்சு கொண்டிருக்கும் போது மீனே அகப்படலை. ஆண்டவர் இயேசு வர்றாரு, வலைய போற சொல்றார். 153 பெரிய மீன்களை பிடிக்கிறான். ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு கேட்கிறாரு, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை அன்பு செய்கிறான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நான் அன்பு செய்கிறேன். ஆண்டவர் 3 தடவை கேட்கிறாரு, அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, பாவம் செய்த ஆண்டவரை விட்டு விலகி போனவனு ஆண்டவரை மறுதளிச்சவனா ஆண்டவர் நேசிக்கிறார், அவன் மேல் அன்பா இருக்கிறார், அவனை மன்னிக்கிறார், அவனை மன்னிக்கிறார். என்னை மறுதளிச்சவனையே மன்னிக்கிறார், மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார், அவனை பெரியவன் ஆக்குறார். அவன் மூலம் அநேக சபைகளை அவர் ஸ்தாபிக்கிறார், அநேக சபைகளை ஜூதர்களை அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார், சபைக்கே ஒரு தூணா தலையா மாத்துகிறார். இன்னைக்கு தேவன் உங்களையும் அப்படிப்பட்ட விதத்தில் பயன்படுத்த முடியும்.
நீங்கள் விசுவாசிப்பீங்கன்றா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். இதை குறிச்சும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கும். உங்களுடைய வாய் அந்த வார்த்தைகளை சொல்லட்டும். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டீர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டீர். மறுபடியும் சொல்லுவோம். எனக்கு சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யுமளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காய், இந்த ராத்திரி வேளைக்காய் உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அதற்கு நீங்கள் பதில் அளிக்கிறவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, அருமையான அந்த தாயாருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் நம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரே, அந்த தாயாருக்கு இந்த சனப்பொழுதிலே ஒரு சுகம் உண்டாயிருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சுவாமி, இப்போ பூரணமான சுகம் உண்டாவதாக. சரீரத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலும், உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமாய் பாய்கின்றது. சுகத்தை கட்டளையிடுகிறது. உடைய இரத்தத்தினாலே பூரணமாய் கழுவப்பட்டு அந்த சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். என் ஆண்டவர், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வியாதி பூரணமாக அந்த தாயாருடைய சரீரத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், தகப்பன்மார்களையும், முதியோர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாக. ஆண்டுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு பயந்தவர்களை, கர்த்தரை நம்புகிறவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவர்களை சுற்றிலும் தேவனுடைய தூதர்களை பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறவர். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றி நீங்கள் பாளையம் இறங்கி உங்களுடைய தூதர்கள் மூலமாய் நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்பட்டிருப்பதாக. சுவாமி, ஆண்டவரை தொடர்ந்துமா இந்த பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இந்த பிள்ளைகளையும் நாளுக்கு நாள் உயர்வுகளை நடத்துங்க. சுவாமி, யோசேப்பையோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் வாய்க்க செய்ய போகிற தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மூலமாக, இந்த பிள்ளைகளுடைய சாட்சியின் வாழ்க்கை மூலமாக எதிர்காலத்தில் அநேக பிள்ளைகள் இந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்வார்களாக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக.
தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக சுவாமி. உம்முடைய கோலும் தடியும் இந்த பிள்ளைகளை தேற்றுவதாக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. மனுஷனை நீர் விசாரிப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆனால் தேவதூதனை காட்டிலும் என் தேவன் மனுஷனை உயர்த்தி வைத்தவர். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருத்தரையும் உயர்த்தி வைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் தரித்திரத்தை, பஞ்சத்தை, வியாதியை, வறுமையை, ஏழ்மையை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மறுபடியும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழில் வளங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவர் அந்த தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. விசேஷமாக பிள்ளைகள் படிக்கிற படிப்பை உடைய கரத்திலே தருகிறேன். எல்லா காரியத்திலேயும் ஜெயமாக இருப்பார்களாக. ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலேயும் இந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளருவார்களாக. சுவாமி, எங்களுடைய ஊழியத்தை உடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. தொடர்ந்துமாய் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலேயும் எங்களோடு கூட இருந்து, எங்களுடைய போதகரோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க. எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ அவமானங்களை தாண்டி இந்த ஊழியத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெற்றிக்காய் நன்றி. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற நிச்சயத்தோடு நாங்கள் விசுவாசத்தை விட்டு வலை விலகி போகாதபடிக்கு தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஜெயமாய் செய்து கொண்டு போவ எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பலனை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்களுடைய சத்துவத்தை தாருங்க. எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்தில் தருகிறேன். நீங்கள் எங்களோடு இந்த நாளிலுமாய் பேசினபடி நான் நன்றி செலுத்தி எங்களுக்காய் மறித்து உயர்த்தி இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசுவை உயர்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.